தமிழில் பார்க்க நினைப்பதற்கும் அதிகமா. என்ன இன்னைக்கு பிரசங்க தலைப்புனா நினைப்பதற்கும் அதிகமா. நம்ம நேரங்களில் என்ன சொல்றதுனாக்கா ரொம்ப குறைவானது நம்ம நினைப்போம். ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் கிடைச்சா போதும் நினைக்கும் பொழுது என்னம்மா ஆண்டவர் 20,000 ரூபாய் சம்பளத்தை தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமையா சொல்லுங்களேன். அல்லேலூயா. +2 வரைக்கும் படிக்க வச்சா போதும், நமக்கு கஷ்டத்துக்கு நினைக்கும் பொழுது ஆண்டவர் காலேஜ் படிக்க வச்சு இன்னும் அதுக்கு மேலே கொண்டு படிக்க உதவி செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாசிக்கலாம். எபேசியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை. ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு அர்ப்பணிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறதான இது அற்புதங்கள். இது நம்ம எப்போ தேவனுக்காக ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் நமக்காக செய்கிறதான ஒரு காரியமாக இருக்கிறது. வாசிக்கலாமோ? எபேசியர் 3:20 வாசிக்கலாம். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமின்படியே நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவருக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆமென். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ள கிரியை செய்கிற வல்லவராக கர்த்தர் இருக்காராம். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அப்ப வேண்டிக் கொள்ளணும். ஆண்டவருடைய ஜெபிக்க கத்துக்கணும். அந்தரங்கமா போய் ஜெபிக்கணும், வெளியரங்கமாவும் ஜெபிக்கணும். இப்ப சபையில ஜெபிக்கல, வெளியரங்கமா ஜெபிக்கிறோம். இப்ப ஜெபம் பண்ணாங்களே பிரதர்ஸுங்க, நீங்களா காலைல 5:30 மணிக்கு ஜெபம் பண்ணி பாருங்க. அந்தரங்கமான்றது என்ன? ராத்திரில அல்லது பகல்ல கதவை பூட்டிட்டு அமைதியா உட்கார்ந்து ஜெபம் நமக்கு நிறைய பேர் குறைச்சிட்டோம். அந்தரங்கமா ஜெபிக்கிறது நமக்கு என்ன வேணும்? பைபிள் சொல்லுது, அந்த அந்தரங்கத்தை நோக்கி பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, அவர் வெளியரங்கமா உனக்கு பலன் கொடுப்பாரு. ஜெபத்தை நம்ம குறைக்கிறோம். நம்ம ஜெபத்தை அதிகரிக்கணும், அதிகமா நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா நமக்கு வல்லமையான ஒரு ஆண்டவர் இருக்கிறார், கிரியை செய்கிறார். அல்லேலூயா. இப்ப வசனம் வாசிக்கலாமா? நாம் எல்லாம் வாசிக்கலாமா? நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய அதை செய்யற வார்த்தை நம்ம செய்யறாராம். அவர் செய்யறவர் யார் தெரியுமா? சாதாரணமானவர் இல்ல, வல்லமை உள்ள ஒரு தேவனா இருக்கிறார். வல்லமை உள்ள தேவன். நம்மளால முடியாதுங்க. சில வியாதி குணமாகணும், மாத்திரை போட்டுனே இருப்போம் பாருங்க, சில குணமாகாது. சிறு வியாதிங்க சில மாத்திரைல குணமாயிடும், சிலது குணமாகாது. சில பிசாசு கிரியை இருக்கும் பாருங்க, குணமாகாது. இந்த மாதிரி ஜெபத்துக்கு வரும்போது நம்ம என்ன பண்ணலாம்? குணமாயிடலாம், விடுதலை ஆயிடும் பாருங்க. அதான் மீட்டிங் வைக்கிறது. சில வியாதிங்க குணமாகாது, ஆனா அது குணமாக்குற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் யாரா? வல்லமை உள்ளவர். சொல் பல்லரா இப்படி பாருங்க, அவர் வல்லவரா இருக்காரா. நம்முடைய தேவைகள் உண்மையாகவே சில எவ்வளவோ நம்ம நினைச்சிருக்கிறோம், அதெல்லாம் நிறைவேறதில்லை. இந்த வார்த்தை நீங்க படிக்கும் பொழுது அதெல்லாம் நிறைவேற. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அத வாசிக்கலாமா? நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும். அப்ப நினைக்கணும், நம்ம எனக்கு இது வேணும் ஆண்டவரே, எனக்கு இது செய்யுங்க ஆண்டவரே, என் பிள்ளைங்க இப்படி வரணும் ஆண்டவரே, நான் இப்படிப்பட்ட வாகனம் வாங்கின ஆண்டவரே, நான் இப்படி ஊழியத்தை செய்யணும் ஆண்டவரே, நான் இப்படி ஜெபிக்கணும் ஆண்டவரே. நமக்கு தேவை தான் அவங்க கேட்குறோம். ஆண்டவரே நான் இன்னைக்கு 2 மணி நேரம் ஜெபிக்கணும் ஆண்டவரே. நம்ம அதை நினைக்கிறதே இல்லை, நம்ம ஜெபிக்கிறது இல்லை. ஆண்டவரே நேற்றுலாம் நான் ஜெபிக்கலை, நேற்றெல்லாம் நான் ஜெபிக்கல ஆண்டவரே, இன்னைக்காவது 1 மணி நேரம் ஜெபிக்கணும் ஆண்டவரே. நம்ம அது நினைக்கணும். ஜெபம் கூட ஒரு முக்கியமான ஒரு காரியம் தான், ஒரு ஆசீர்வாதம் தான். நம்ம வீடு, காரு, பங்களா அல்லது படிப்பு, சுகந்தான் கேட்கறது காட்டலையோ நம்ம ஆண்டவரோடு ஐக்கியமா இருக்கிறது கூட பெரிய விஷயம் தான். எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு அதை இழந்துட்டு இருக்கிறோம். ஆண்டவரோடு உட்கார்ந்து நேசித்து, ஆண்டவரோடு பேசி, ஆண்டவருடைய பிரசன்னஸ்ல அப்படியே உட்கார்ந்து அப்படியே நம்ம மறந்து, நம்ம எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம் நம்மளுக்கே தெரியாத நம்ம மைண்ட் அப்படியே பரலோகத்திற்குள்ளாக போகிறதான அந்த சிந்தனை மண்டலத்தில் அப்படியே போய் ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்குறது, அது எவ்வளவு மகிமை தெரியுமா? அதெல்லாம் நம்ம இன்னைக்கு விட்டுறோம். சர்ச்சில் யாரும் இல்லை நேரத்தில் பாருங்க, இன்னைக்கெல்லாம் வந்திருக்கிறீங்க, நாளைக்கு காலைல அவங்க யாரும் இருக்க மாட்டாங்க, நீங்க மட்டும்தான் இருப்பீங்க. அப்படியே உட்காந்து பாருங்க, நீங்க இங்க இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் எங்கேயுமே நடக்காத ஒரு அற்புதம் நடக்குதுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதெல்லாம் ஒரு பெரிய அற்புதம். அது
மறுபடியும் வந்து வசனம், நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமா, மிக அதிகமா. அது சொல்லப்படுகிறது நினைப்பதற்கு அதிகமா. போன வாரம் ஒரு பாஸ்டர் வந்தார் இல்லையா செகண்ட் சர்வீஸுக்கு, அவரோட பேசும் பொழுது அவர் சாட்சி சொன்னார். ஒரு சாட்சி, 55 வயசு, 50 அவர் ரிட்டையர்மெண்ட்டு. பசங்க காலேஜ் சேர்க்குறாரு. இப்போ தான் 4 வருஷம் படிக்கணும் பசங்க, 2 பிள்ளைங்களும் காலேஜில் சேர்க்கணும், மாஸ்டர் டிகிரி இன்ஜினியரிங்லாம் சேர்க்கணும், பல லட்சங்கள் கட்டணும். இப்போ வருமானம் வருது, கட்டுறாரு. 3 வருஷம் கழித்து வராது வருமானம், ரிட்டையர்ட் ஆகிடுவோமே. அப்போ எப்படி இந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது? அவருக்கும் அவங்க மனைக்கு ஒரே யோசனையா. அவர் ஜெபம் பண்ணி கொண்டு வந்தார், ஆண்டவரே பிள்ளைங்க படிக்கிறாங்க, இன்னும் 4 வருஷம் 5 வருஷம் படிக்கணும் அவங்க, இன்னும் எனக்கு 3 வருஷம் தான் வேலை இருக்குது, என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஜெபம் பண்ணாராங்க. அவங்க கம்பெனியில் ஒரு ஆள் கூப்பிட்டாங்களாம், சீனியருங்க, பெரிய ஆஃபீஸருங்க, கூப்பிட்டு அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடுனாங்களாம். என்ன நீ கையெழுத்து போடு, என்னன்னு பாரு படித்து பார்க்குறேன் சார். படித்து பார்த்தாக்கா 65 வயசுக்கு உனக்கு ரிட்டையர்மெண்ட் இல்லையா? எவ்வளோ வயசு இருக்கா? எவ்வளோ வயசு? இன்னும் நீ 7 வருஷம் கம்பெனியில் வேலை செய்யணும். அவர் சொன்ன சாட்சிங்க இது, நீங்கள் நம்ப மாட்டீங்க. இன்னும் 7 வருஷம் உனக்கு இந்த கம்பெனியில் வேலை இருக்குது, உனக்கு இந்த வேலையை நீ முடிச்சு தான் போகணும். எத்தனை வருஷம்? இன்னும் 3 வருஷம் முடிஞ்சிச்சுன்னா என்ன இது பசங்க படிப்பு முடியாது அப்படின் பொழுது இன்னும் 7 வருஷம் நீ வேலை செய்யணும். 65 வயசு தான் உனக்கு இந்த கம்பெனி ரிட்டைர்மெண்ட் டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடுன்றாங்களாம். நீ வேலை விட்டுட்டு போயிடக்கூடாது, உனக்கு ரிட்டைர்மெண்ட் கிடையாது. எப்படி இருக்கும் அவருக்கு? ஹலோ, தூங்குறீங்களாம்மா? ஒரு ஆமை சொல்லுங்களே, அப்பதான் தெரியும். ஆமை சொல்லுவோமா? அதான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிற கர்த்தர். புரியுதா உங்களுக்கு? 50 வயசு வரைக்கும் வாழலாம். ஐயோ இந்த வியாதி இந்த கஷ்டம் நினைக்கும் பொழுது ஆண்டவருக்கு 70 80 வயசுக்கு ஆயுசு தருவார். கைத்தட்டி கர்த்தரை மையப்படுத்தி விசுவாசிக்கிறீங்களா? 50 வயசே முடியல, இல்ல 60 வயசே முடியல. அல்லேலூயா. எங்க அம்மாக்கு 73 வயசு, போன வருஷமே வயசு முடிகிறது. கர்த்தர் இப்ப நல்ல ஆரோக்கியமா வச்சிருக்கார். டெய்லி சர்ச்சுக்கு வந்துடுவாங்க, டெய்லி சர்ச்சுக்கு ஜெபிப்பாங்க. கேளுங்க, எத்தனை பேர் தெரியும் டெய்லி வர்றது? டெய்லி வந்துடுவோம். நீங்களா வரமாட்டேங்கிறீங்க. டெய்லி தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு ஒரு ஜூஸ் எதை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க சர்ச்சில். கொஞ்சம் எஸ்எஸ்ட்டு கூட இல்லையம்மா, அவங்க வீட்டு கூட ஹாஸ்பிட்டலுக்கு இருக்கிறாங்க, ஜெபிச்சுக்கோங்க. சுகர்னால இல்லைம்மா, கொஞ்சம் லங்ஸ் இன்ஃபெக்ஷனால் வெட்டிகரியா அப்பாக்காக ஜெபம் பண்ணுங்கள். எஸ்எஸ்ட்டு அவங்க வீட்டுக்காருக்காக அந்த அம்மா காலை சொன்னாங்க ஜெப குறிப்புக்காக. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆயுசு ஆண்டவர் முடிக்கிறதல்ல, நம்ம ஆயுசு நான் நினைப்பதற்கும் அதிகமா இன்க்ரீஸ் பண்ற தேவன். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆனா நம்ம என்ன மாத்தணும்? பக்கத்து பார்த்து சொல்லுங்க, நம்முடைய எண்ணங்களை மாத்தணும். அல்லேலூயா. வாசிக்கலாம், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் நினைவுகள் பொல்லாததா இருக்குதான். நம்முடைய எண்ணங்கள் பொல்லாததா இருக்கும் பொழுது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் பார்க்கிறாரு, மனுஷனுடைய இருதயத்துல எண்ணங்கள் தோன்றுது பாருங்க. கெடுக்கணும், குடிக்கணும், சண்டை போடணும், அல்லது மரியாதை இல்லாமல் இருக்கணும், கொடுக்கக்கூடாது, பேசணும். அந்த மாதிரி எண்ணங்களை நம்ம உருவாக்கக்கூடாது. பிசாசு உருவாக்குவான். தவறான எண்ணங்கள் வரும் பொழுது ஆசீர்வாதமான எண்ணங்கள் குறைஞ்சு போகுது. ஆண்டவர் பார்க்கறா, என்ன சொல்ல போங்க, அக்கிரமம் பூமியில பெருகின போது அவனுடைய இருதயத்துல நினைவுகள் மாறுகிறதா. குறுக்கு வழியில சம்பாதிக்கணும், குறுக்கு வழியில பணத்தை சேர்த்து வைக்கணும், நிறைய பொய் சொல்லணும். அங்க போட்டு பாருங்க, அழகாக பாருங்க, வாசிங்க.
6:5. மனுஷனுடைய அக்கிரமம் பெருகினதென்றும் தோற்றமெல்லாம் பொல்லாததான். இந்த பூமியில் அப்படி இருக்கும் பொழுது நம்ம மாத்திக்கணும். அடுத்து 18:21 வாசிக்கிறோம். 8:21 வாசிங்க. 8:21 சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். அப்பொழுது கர்த்தர், நான் இனி மனுஷனை நிமித்தம் சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் சிறு வயது தொடங்கி, பாத்தீங்களா, பொல்லாததா இருக்குது. அது இருதயத்துல நினைவு பொல்லாததா இருக்கக்கூடாது. அதான் நம்ம சர்ச்சு, அதான் பைபிள், அதான் ஜெபம், அதான் பாட்டு, அதான் ஆராய்ச்சி நம்ம மாத்திக்கிறோம். நம்ம இந்த பூமியில வாழும் பொழுது, மனுஷனோட வாழும் பொழுது, நம்ம சுத்தி இருக்கிற மனுஷனுடைய கேரக்டர் நம்ம பார்க்கும் பொழுது, நம்முடைய எண்ணங்கள்ல அப்படி வரும் பொழுது அது அழிக்கிறது இந்த வேத வார்த்தை மட்டும்தான். ஹல்லேலூயா. எங்க பார்த்தாலும் அக்கிரமங்கள் பெருகும் பொழுது நம்ம பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அர்ப்பணிப்பது ஆராதனை. விசுவாசிக்கிறீங்க? அந்த எண்ணங்கள் நமக்குள்ள உருவாக்க கூடாது. அந்த எண்ணங்கள் நமக்குள்ள உண்டாக்குனா நல்ல எண்ணங்கள் போயிடும், ஜப எண்ணங்கள் போயிடும். ஆண்டு சொல்றாரு, இவங்களுக்காக நான் பூமி அழிக்கிறேனே, அவங்க எண்ணம் மாறாது. மறுபடியும் வாசிக்கலாமா? சுகந்த வாசனையை கர்த்தர் வாசிக்கலாமா? அப்பொழுது கர்த்தர், நான் இனி மனுஷ நிமித்தம் பூமியை சமைப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் பொல்லாததா. சிறு வயதிலிருந்தே பொல்லாததான். சிறு வயதிலிருந்தே பொல்லாததா இருக்குதா. அதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் நினைவுகள் மாத்திக்கோன்னு. 1 கொரிந்தியர் 9:8 வாசிக்கும் பொழுது, 2 கொரிந்தியர் 9:8 2 கொரிந்தியர் 9:8 மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமா இருக்கணுமா? எப்பொழுதும் எல்லாவற்றிலும், துணியில இருக்கட்டும், ஆகாரத்திலயா இருக்கட்டும், வசதியிலயா இருக்கட்டும், வாகனத்திலயா இருக்கட்டும், வீடுலயா இருக்கட்டும், ஜெபத்திலயா இருக்கட்டும், பைபிள் படிக்கிறதுலயா இருக்கட்டும், பரிசுத்தத்திலயா இருக்கட்டும், அன்புலையா இருக்கட்டும், ஐக்கியத்திலயா இருக்கட்டும், வசதியிலயா இருக்கட்டும், சுகத்திலயா இருக்கட்டும், அதன் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ண உடையவர்களாயும் சகலவித நற்கிரியிலும் இருக்கும்படி தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவர். அவர் என்ன வல்லவரா? நம்முடைய கிரியைகளை பெருக செய்ய வல்லவர். நம்ம நினைவுகளே, இந்த பூமியில வாழ்ற அந்த நினைவுகள் நம்மளை பார்க்கும் பொழுது நமக்கு உருவாக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் நம்முடைய கிரியைகளை மாற்றி வல்லமையான காரியங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. சிறு வயது முதல் பொல்லாத நினைவுகள் வரும் பொழுது அவர் நமக்குள்ள கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். நீதிமொழிகள் 12:5 வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 12:5 நீதிமொழிகள் 12:5 நீதிமானுடைய நினைவுகள் என்னவா சொல்லுமா எல்லாரும்? நியாயமானவைகள். உன் நினைவு பார்க்கணும். ஆண்டவரே, இது நினைக்கிறேன், எனக்கு நியாயமா? எனக்கு மட்டும் எல்லாம் கிடைக்கணும், எனக்கு மட்டும் நான் மட்டும் வாழணும், அப்படி இருக்கக்கூடாது. அப்ப நம்ம ஒரு நினைக்கும் பொழுது யாருக்கும் பாதிப்பு உண்டாகிறதா? நம்ம செயல்படுறது நமக்கு மட்டும் சுயநலமாக்குதா, அது பொதுநலமா இருக்குதான்னு பார்க்கணும். அதான் பைபிள் போட்டு வாசிக்கிறோம், நீதிமானுடைய நினைவுகள் எப்படியா? நியாயமானவைகள். அப்பதான் உங்களுக்கு அதிகமான கர்த்தர் கிரியை செய்வாரு. அது நியாயமா இருக்குதான்னு பார்க்கணும். அடுத்த வாசிங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனையோ சூதானவைகள், கெட்டது. 15:26 வாசிக்கலாம். அதே நீதிமொழி 15:26 துன்மார்க்கருடைய நினைவுகள் அருவருப்பு. ஏன் அவனை கொல்லணும், அவனை அடிக்கணும். துன்மார்க்க என்ன பண்ணுவான்? என்னை திருட்டான், அவனை அடிக்கணும், 10 பேரை கூட்டின்னு போவான், போய் கேஸ் போடணும், சண்டைக்கு இழுக்கணும், கொஞ்சம் இதில் கூட இது ஏதாவது செய்யணும். துன்மார்க்க நினைவுகள் பாருங்க. எப்படி அவங்க முதல்ல வேலை கிடைச்சிச்சு, சரி கிடைக்கிட்டு அடுத்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும், அப்படி நினைக்க மாட்டாங்க.
ஏன் அவங்க மாத்திரம் இப்படி ஆயிட்டாங்க, நம்ம இப்படி இருக்கிறோமே சொல்லி மாற்றிக்க மாட்டாங்க. நம்ம முயற்சி பண்ணலாம், உழைக்கலாம், பிழைக்கலாம் நினைக்க மாட்டாங்க. அவங்க மட்டும் எப்படி இதாச்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அவங்களை அழிக்கணும். எதுக்கு மந்திரம் சூனியம் எலுமிச்சு, ஏன் கெடுக்கிறான் மனுஷன் சூனியங்களை பண்ணி. வாசிக்கலாம், வசனம் வாசிக்க பாருங்க. துன்மார்க்க நினைவுகள் அருவருப்பு. அவங்க எனக்கு முன்னாடி நல்லா இருக்கக்கூடாது. அப்ப அது எப்படி அருவருப்பான நினைவுகள். கீழே வாசிங்க. சுத்தமாங்களுடைய வார்த்தையோ கை தரலாமா, இன்பமானவைகள். நீதிமொழி 21:5 வாசிக்கிறோம். நீதிமொழி 21:5. ஜாக்கிரதை உள்ளவனுடைய பாத்தீங்களா, ஜாக்கிரதையினுடைய நினைவுகள் செல்வம் கிடைக்குமா. உன் நினைவுல ஜாக்கிரதையா இருக்கணும், அப்பதான் உனக்கு செல்வம் கிடைக்குமா. கீழே என்ன போடுகிறது, பதறுகிறவனுடைய நினைவுகள் என்னவா, தரித்திரத்துக்கு ஏதுவாகும். அப்போ ஜாக்கிரதையா இருக்கணும். நினைவில்லை, ஆண்டவரே நீங்க நான் ஜெபிக்கணும், நான் இன்னைக்கு வேலைக்கு போகணும், நான் இது இப்படி செய்யணும் ஆண்டவரே. யாரோ ஒருத்தர் செய்யறான் நம்மளுக்கு, நம்ம ஜெபம் பண்ண ஆண்டவர் கொடுத்துருவாரு. நீங்க அப்படிப்பட்ட சோம்பேறியாக்குறாங்க. உழைக்க தேவையில்லை, நம்ம ஜெபம் பண்ண ஆண்டு கொடுத்துருவாங்க. நீ உழைக்கும் பொழுது தான் ஆண்டவர், ஜெபிக்கும் பொழுது தான் ஆண்டவர் அது பலனை கொடுப்பார். ஆமே. விதை நீ பாக்கெட்ல வச்சு நிலத்தை வச்சு நீ போடாம இருந்தா யார் தப்பாது? வீட்டில் மூட்டை மூட்டையா விதை இருக்கிறது, உன் கண்ணுக்கு முன்னாடி உன் தோட்டம் 10 ஏக்கர் இருக்குது. நான் விதையை வச்சுட்டு வீட்டில் எனக்கு விளைச்சல் கிடைக்குமா? என்ன பண்ண, அந்த விதையை கொண்டு போயிட்டு விதைக்கணுங்க, உழைக்கணுங்க. அல்ல சொல்லுவோமா, அதை போட்டுக்குது. ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கு ஏதுவாகுமா. அதங்க பிரசங்க பார்க்க தலை பார்க்கிறோம். வாசிக்கலாமா, வருவோம். நினைப்பதற்கு அதிகமா. அண்ணாளுக்கு ஒரு குழந்தை, ஆண்டவரே ஒரு குழந்தை கொடு ஆண்டவரே. என்ன சக்காலத்துக்கு 10 குழந்தையா? என்ன எத்தனை குழந்தை? 10 குழந்தை. 1 சாமியில் போட்டுக்குது. எனக்கு ஒரு குழந்தை கூட இல்லை ஆண்டவரே. நினைக்கும் பொழுது ஆண்டவர் 5 6 கொடுத்தாரு. கைத்தறி கத்திரை பயன்படுத்துவோமா, அதிகமான குழந்தை கொடுத்தாரு. சாமுவேலுக்கு பிறகு அநேக பிள்ளைகள் பிறந்தார்கள். தேவனுடைய பிள்ளைகளை அதுதான் நாம் நினைப்பதற்கு அதிகமாக செய்கிற கர்த்தர். அல்லேலூயா. ஆண்டவர் யார் வாழ்க்கையில் அதிகமான காரியங்களை செய்தார் பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கெட்ட குமாரன் நினைவு. வாசிக்கலாமா, கெட்ட குமாரனின் நினைவு. லூக்கா புஸ்தகம் 15ஆம் அதிகாரம், லூக்கா 15 ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு வருவோம். லூக்கா 15:19 வாசிக்கலாமா. லூக்கா 15:19. இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு, பாத்தீங்களா, ஒரு பிள்ளை சொல்றா அவர் அப்பா கிட்ட, பாத்திரன் அல்ல கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு, அவன் என்ன, ஐயோ எங்க அப்பாசி அழிச்சிட்டேனே, நான் பிழைக்கலான்னு போனேனே துன்மார்க்கம் வந்துருச்சு, நான் கௌரவமா வாழ்ந்து கட்டலான்னு போனேனே பாவம் எனக்குள்ள வந்துருச்சு, நம்மிட மனுஷரெல்லாம் என்னை தவறாக பயன்படுத்தி என்னை கெடுத்து வாழ்க்கை நாசமாக்கிட்டாங்களே, பணம் இல்லாத பதிலாக விட்டு ஓடிட்டாங்களே, பன்றி மேய்க்க போயிட்டானே, சம்பாதிக்க முடியாம இருக்கிறதெல்லாம் செலவு பண்ண ஆரம்பிச்சான். அதை வச்சு சம்பாதிச்சிருந்தா பணக்காராயிருப்பான், அப்பாவோட பணக்காராயிருப்பான். சண்டை போட்டு ஆஸ்திகளை பிரிச்சு எல்லாம் எடுத்து போயிட்டு, அவன் சம்பாதிக்காத ஆஸ்திகள், அவங்க அப்பாவுடைய ஆஸ்திகள், உரிமையினால வந்த ஆஸ்திகள், சம்பாதனை வந்த ஆஸ்திகள் கிடையாது. எல்லாம் எடுத்து போய் தூரத்துல துன்மார்க்கமா செலவு பண்றான். செலவு பண்ணி எல்லாம் காலியான பிறகு வேலை கிடைக்கல அவனுக்கு. என்ன வேலை கிடைச்சது அவனுக்கு? பண்ணிக்கல மேய்க்கிற வேலை. அந்த வேதனை பாடுறான் பாருங்க. யூதர்கள்லாம் அது பண்ணி மேய்க்க போக மாட்டாங்க. பண்ணினா அவங்களுக்கு பிடிக்காது. அருவருப்பான மிருகம் பாருங்க. அது ஆடு தான் மேய்ப்பாங்க அவங்களாம். ஆதி புஸ்தகம் நீ பார்த்தா என்ன மேய்ப்பாங்க அவங்களாம்? ஆடுகள், அடுத்து மாடுகள், அடுத்து ஒட்டகங்கள். யோபு காலத்தை பார்த்தோம்ல, என்னப்பா எத்தனை இருந்துச்சா? ஒட்டகங்கள் இருந்துச்சு, கழுதைகள் வச்சிருப்பாங்க சவாரி பண்றதுக்கு.
குதிரைகளை வச்சிருப்பாங்க. ஆனால் எங்கே போயிட்டான் இவன்? பண்ணி மேய்க்க போயிட்டான். அவ்வளவு வாழ்க்கை மோசமாயிடுச்சுங்க. இந்த உலகம் அப்படித்தான். உலகத்தை நம்பினா நம்மளை குப்பையில் போட்டுரும். கர்த்தரை நம்மள ஆண்டவர் சிங்காசனில் வைப்பாரு. அல்லேலூயா. கர்த்தர் நம்ம சிங்காசனில் வைப்பாரு, நம்மளை சுத்தம் பண்ணுவாரு. இது பாவம் நிறைஞ்ச வாழ்க்கையில் போயிட்டான். அவன் நினைச்சு பார்க்குறான், ஐயோ எங்க அப்பாவுடைய வாழ்க்கை என்ன, எங்க அப்பா நான் எப்படி இருந்தேன். ஏன்னா வாலிப பையன் பார்த்துங்க, சின்ன பையன் இல்லை, வாலிப பையன் தான் சொத்துக்களை பிரித்து கொடுப்பாங்க, பணம் கையில் கொடுப்பாங்க. இப்போ நம்ம சின்ன பசங்கள்லாம் சொத்து கொடுக்க மாட்டாங்க, அப்பா பிரித்து. உரிமையும் கிடையாது கேட்கறதுக்கு. பாருங்க, அவன் நினைச்சு பார்க்குறான், நான் எப்படிலாம் இருந்தேன், எப்படிலாம் நான் வாழ்ந்தேன். வாசிங்க 17. புத்தி தெளிந்த போது இருக்குது. 15 வாசிங்க 15. ஒட்டிக்கினா போயிட்டு அவன் சேர்க்கல, இவனை போய் ஒட்டிக்கினா. ஐயோ சோறு இல்லை, வேலை கொடுங்கண்ணே. வயலில் வந்து வேலைக்கு அனுப்பலையா, பண்ணி மேய்க்க ஆரம்பிச்சிட்டானா. யாரும் ரெக்கமெண்ட் இல்லை பாருங்க, ரெக்கமெண்ட் கிடையாது. சரி வேலையை ரெக்கமெண்ட் பண்ணாங்க, நல்ல சம்பளம் வேலை போட்டு கொடுப்பாங்க. அவன் தெரிஞ்சவங்க, நம்மளுக்கு என்ன ரெஸ்பெக்ட் போய்டும் சொல்லி நல்ல வேலை போட்டு கொடுப்பாங்க. இல்லைன்னா ஆயாமா வச்சுருவாங்க, இல்லை கூலிக்கு வச்சுருவாங்க. யாருமே இல்லை பாருங்க. அதனால இவன் பண்ணி மேய்க்க விட்டார். அப்போதான் அவனுக்கு என்ன வருது. வாசிக்க 19 வாசிக்க போ. இனிமேல் குமார் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் இல்லை, உங்களுடைய கூலிக்கார் ஒருவனாக என்னை சொல்லி புறப்பட்டு 20 எழுந்து புறப்பட்டு தன் தகப்படத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும் பொழுது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தார். இதுதாங்க அவன் நினைவு. என்ன, நம்ம கூலியா போயிடலாம், கூலிக்கு வேலை செய்யலாம் எங்கள் அப்பாட்ட போயிட்டு. ஏன்னா அவனுக்கு வேலை யாரும் தரல பாருங்க, தந்தால பண்ணி மேய்க்கிற வேலை தராங்க. அவன் பிரிஸ்டேஜ் என்ன ஆகுறது. ஒரு MBA படிச்சுட்டு ஹோட்டலில் வேலை செஞ்சது எப்படி சொல்லுங்க பார்க்கலாம் நீங்களே. ஒரு டாக்டர் படிச்சுட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் என்ன சொல்கிற கிளீனிங் வேலை பண்ண முடியுமா? எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் பையன் அவன், பண்ணி மேய்க்க போயிட்டான் பாருங்க. அவன் நினைக்கிறான் எங்கள் அப்பாட்ட எவ்வளோ கூலிக்காரங்கிறாங்க, நான் ஒரு கூலியாக போய் எங்கள் அப்பாட்ட போய் சேர்ந்துக்கிறேன், கூலிக்காக போகிறேன் எங்கள் அப்பா கிட்ட. அவன் நினைவு ரொம்ப ரொம்ப தாழ்வை எண்ணமாக இருந்துச்சு. நம்ம எப்படிலாம் விழுந்துட்டோம். நமக்கு அவன் அந்த வீட்டில் நம்மளுக்கு கூலி வேலை கிடைச்சா போதும், தோட்ட வேலை கிடைச்சா போதும் நான் நினைக்கிறான். ஆனால் எங்கள் அப்பா அவனை அப்படி நினைக்கல. கைத்தறி கத்திர எங்கள் அப்பா பிள்ளைய நினைச்சாரு. வாசிக்க 20. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்பொழுது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவன் என்ன முத்தம் செய்து வஸ்திரத்தை மாற்றி என்ன பண்ணலாம், விருந்து பண்ணி நம்ம மோதிரத்தை மாற்றி அவன் ராஜா பிள்ளையாக வைத்தார். அல்லேலூயா. எப்படி இருக்கும், வாசப்படியில் நிற்கிறதுக்கு ஒரு தகுதியில நினைச்சு வந்தவனை இன்னைக்கு சிங்காசனத்தில் உட்கார வச்சுக்கார் அப்பா. அல்லேலூயா சொல்லுவோமா. தெய்வன பிள்ளை சபை இப்படித்தான் உன்னை. ஆமென். அல்லேலூயா. அந்த உலகம் உன்னை வாசப்படியில் நிற்க வைக்கும், ஆனால் சபைக்குள்ள வரும்பொழுது கர்த்தர் சிங்காசனத்தில் உட்கார வைப்பார் பரலோகத்தில். அல்லேலூயா. அதுதான் சபை, அதான் ரட்சிப்பு, அதான் உன் விசுவாசம், அதான் உன் பரிசுத்தம், அதான் நீ கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிற வாழ்க்கை. இப்ப நினைக்கிறான் உலகம் உன்னை குப்பை நினைக்கும், ஆனா கர்த்தர் உன்னை குப்பையா நினைக்கிறது இல்லை, அவர் உன்னை மகிமையா நினைக்கிறார். ஏன்னா நீ எடுத்த ஞானஸ்தானம் மகிமை. பக்கத்து போய் சொல்லுங்க, நீ எடுத்த ஞானஸ்தானம் மகிமை. பிரைஸ்லா. நீ எடுத்த திருவிருந்து மகிமை. அல்லேலூயா. உன் ரட்சிப்பு மகிமை. அல்லேலூயா. அவன் நினைக்கிறான் கூலிக்காக அங்க போட்ட போலான்னு. அப்பா நீ கூலி இல்லப்பா, நீ யாரு? எஜமானன். ஹல்லேலூயா. ரெண்டாவது பாயிண்ட் பார்ப்போம். சீசரின் நினைவு, சீசர்களின் நினைவு. வாசிக்கலாம். மத்தேயு 19 27 மத்தேயு 19:27. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினுமே என்ன கிடைக்கும்? பார்த்தீங்களா என்ன மாதிரி கேள்வி பாருங்க. வலை விட சொன்னீங்க, வலையை விட்டோம். கடலை விட சொன்னீங்க, கடலை விட்டோம். படகை விட சொன்னீங்க, படகை விட்டோம். குடும்பத்தை விட்டுட்டு உங்க பின்னாடியே வந்து நிற்கிறோம் ஊழியத்துக்கு.
அது கேட்கிறார் பாருங்க. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு என்னமா உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கொடுப்பீரு? ஒன்னும் கொடுக்கல ஆண்டவர் அவங்களுக்கு. ஆண்டவர் வா உங்களை மனுஷரை பிடிக்க ஆக்குவது சொல்லும் பொழுது, ஆண்டவர் சொல்லும் பொழுது வந்துட்டாங்க. இவங்க 1 மாசம் பார்க்கறாங்க, 6 மாசம் பார்க்கறாங்க, 1 வருஷம் பார்க்கறாங்க. ஆண்டு ஒரு சம்பளமும் தரல. கேட்கிறா அப்படி, ஆண்டவரே எல்லாம் விட்டுட்டு வந்துட்டோமே, என்ன கிடைக்கும்? இந்த ஊழியத்துக்கு வரும்பொழுது 10 ஆண்டுகள் ஒண்ணுமே இல்லைங்க. 10 விசுவாசி கூட இல்லை, 10-15 விசுவாசிங்க, சின்ன இடம், ஒரு சைக்கிள் கூட. 10 வருஷங்கள் மேல ஒரு ஃபர்ஸ்ட் வருஷத்துல ஒண்ணுமே கிடையாது, 2வது வருஷத்துல ஒண்ணுமே கிடையாது, 3வது வருஷத்துல ஒண்ணுமே கிடையாது. சாட்சி கேளுங்க. ஹல்லேலூயா. இப்பொழுது சபையில் இடம் இல்லாத அளவுக்கு ஆண்டு ஆத்துமலை கொடுத்திருக்கார். 2 ஆராதனை, 3 ஆராதனை, 4 ஆராதனை. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே கேட்கிற, ஆண்டவரே எல்லாம் விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்னத்தை கொடுப்பீர்? ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாங்க, அடுத்த கீழே வாசிங்க. அதற்கு இயேசு, மறு ஜென்ம காலத்திலே மனுஷகுமாரனுடைய தம்முடைய மகிமையிலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பொழுது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நாயின் திருக்கவளாக 12 சிங்காசனத்தின் மேல் வீட்டிருப்பீர் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சிங்காசனத்தில் வீட்டிருப்பீர்கள். பாருங்க, அதாவது அங்க பாருங்க, அந்த சீன் பாருங்க, அங்க சீன் பாருங்க. 12 சிங்காசனத்தில், பழைய ஏற்பாட்டு 12 கோத்திரங்கள், புதிய ஏற்பாட்டு 12 அப்போஸ்தலர்கள். சிங்காசனம் மேல வீட்டிருப்பீர்கள். உங்களுக்கு என்ன ஒண்ணுமே இல்லைன்னு கஷ்டப்படுறீங்களா? உடனே ஆசீர்வாதம் வரலன்னு கஷ்டப்படுறீங்களா? முன்னேற்றம் இல்லைன்னு கஷ்டப்படுறீங்களா? வேதனைப்படுறீங்களா? நான் எதுவுமே உங்களுக்கு தரலன்னு நீங்க யோசிக்கிறீங்களா? மறு ஜென்ம காலத்திலே நீங்க இப்படி இருக்க மாட்டீங்க. ஆமென். சிங்காசனத்தில் வீட்டு இருப்பீங்க. சிங்காசனம் உங்களுக்கு வச்சிருக்கிறேன். அதான் அந்த சீன் பாருங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை சிங்காசனத்துக்காக அழைச்சிருக்கிறாரு. ஒருவேளை இந்த பூமியில் உங்களுக்கு கஷ்டம் இருக்கலாம், பண வசதி குறைவா இருக்கலாம், வீடு வசதி குறைவா இருக்கலாம், வாகன வசதி குறைவா இருக்கலாம். ஆனா ரட்சிப்பு குறைவா இல்லை. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? பரலோகம் குறைவா இல்லை. பரலோகம் உனக்கு காத்து கொண்டிருக்கிறது. நீ எப்ப வருவ? உன்னை அலங்கரிக்கணும், உனக்கு ஒரு வீடு கொடுக்கணும். எங்க? பரலோகத்துல. உனக்கு அமைதி தரணும், நிம்மதி தரணும், கண்ணீரை துடைக்கணும், உன் வேதனையை ஆற்றணும். ஆனா இந்த பூமியில நம்ம என்ன பண்றோம்? கஷ்டப்படுறது பார்த்து வேதனைப்படுறோம். ஆண்டவர் என்ன, ஆண்டவர் என்ன எங்களை ஆசீர்வதிக்கல, என்ன ஆண்டவர் என்ன எங்களுக்கு கஷ்டம் தரலையே ஆண்டவரே, என்ன எங்களுக்கு உதவி செய்யலையே ஆண்டவரே, இன்னும் நான் இப்படி வாழலையே ஆண்டவரே. தேவனுடைய பிள்ளைகளே, இதுக்கு மாறாக ஒரு எண்ணம் இருக்கிறது. என்ன தெரியுமா? சிங்காசனத்தில் இருப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். சிங்காசனத்தை ஆண்டு வச்சிருக்காரு. சும்மா இல்லை ஆண்டவர் உன்னை சும்மா கூட்ட வச்சு உன்னை உட்கார வச்சுட்டு உன்னை வேலை வாங்கிட்டு உன்னை அமுச்சிட மாட்டார் ஆண்டவர். எதுவுமே சுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சும்மா உட்கார வச்சு நீ பைபிள் படி, நீ பாட்டு பாடு, நீ மியூசிக் வாசி, நீ சர்ச்சுக்கு ஹெல்ப் பண்ணு, உனக்கு உதவி பண்ணு, சர்ச்சுக்கு போகணும், அதுக்கு முன்னால வச்சிடல ஆண்டவர். அதற்கு மேலாக உனக்கு பிரதிபல தரவர் வல்லமையில யாரா இருக்கிறார். அதற்கு மேலாக நமக்கு அது புரியாது. இப்போ சீசர்லாம் வேதனைப்படுறாங்க. யோவான் 14:1 வாசிங்க. ரொம்ப வேதனைப்படுறாங்க சீசருங்க. 14:1 யோவான். உங்கள் இருதயம் கலங்காது. ஏன் கலங்கிருச்சு? என்ன ஆண்டவரே வசதி இல்லை, நீயும் போறன்றீங்க, நீயும் உங்களை விட்டு போறன்றீங்க, எங்களுக்கு சாப்பாடு கொடுத்தீங்க, ஊர் ஊரா கொண்டு போனீங்க, பேய்ங்க ஓடிச்சு, சுகம் ஆயிடுச்சு, இவ்வளவு அற்புதம் நடந்துச்சு, குடும்பம் நல்லா இருக்குது இப்போ ஊழியத்தினால, இப்போ நீங்க போறன்றீங்க அப்படின்னு ரொம்ப துக்கம் ஆயிட்டாங்க பாருங்க. ஆண்டு சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள், இடத்துல விசுவாசம் இருங்கள், நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை, கைதட்டலாமா, ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன், உங்களுக்கு ஒரு சிங்காசனத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன், உங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்றேன். இங்க ஒரு வீடு கட்டினா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? எவ்வளோ லோன் போடணும், பணம் எடுக்கணும், பணம் போடணும், 10 வருஷம் கழிச்சு அந்த பில்டிங் பழசாகிடுது. நேற்று கூட பாருங்கள், பெயிண்ட் அடிக்க சொன்னான் இந்த பக்கம் பின்னாடி பக்கம்,
வெளில இப்போ தான் எல்லாம் பழசாகுது. எவ்வளோ வேலைங்க பாருங்கள். இங்கே வீடு கட்டினாக்கா கிராக் ஆகுது, 10 வருஷம் கழிச்சு உட்டுங்க போயிடுது, டோருங்க போயிடுது, விண்டோங்க போயிடுது, பைப்பிங் போயிடுது. என்னங்கய்யா எவ்வளோ பிரச்சனை. திரும்ப அது வீட்டை மெயின்டைன் பண்ணணும். இப்போலாம் பெயிண்டில் பயங்கர காஸ்ட்லி ஆகிடுச்சு. எவ்வளோ பிரச்சனை இருக்குது. நம்ம கட்டுற வீட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது தெரியுமா? ஆனால் தேவன் கட்டுற வீட்டில் ஒரு பிரச்சனை இல்லை. ஹல்லேலூயா. கண்ணீரை துடைக்கிற வேலை அவருக்கு. ஹல்லேலூயா. அதான் நான் போய் ஸ்தலத்தை என்ன பண்ணுறேன், அது நம்ம நம்ப மாட்டேங்கிறோம். அது மேலே நமக்கு என்ன வர மாட்டேங்குது, அது மேலே மகிழ்ச்சி வர மாட்டேங்குது. நம்ம இப்போ நல்லா வாழணும். தேவனுடைய பிள்ளைகளை, நீ விசுவாசம் வாழும் பொழுது நினைப்பதற்கு அதிகமாய் கர்த்தர் உன்னை கொண்டு கிரியை செய்கிற வல்லவர். ஹல்லேலூயா. என்ன பிரசங்க தலைப்பு கன்க்ளூஷன் பண்ண, என்ன பிரசங்க தலைப்பு இன்னைக்கு? நினைப்பதற்கு அதிகமாய். தேவனுடைய பிள்ளைகளை அதிகமாக சம்பாதிக்க நினைங்க, அதிகமாக முன்னுக்கு வரணும்னு நினைங்க, அதிகமாக ஜெபிக்கணும்னு நினைங்க, அதிகமாக பைபிள் படிக்கணும்னு நினைங்க, நல்ல வேலைக்கு போகணும்னு நினைங்க. அது நினைவுகளை எண்ணங்களை உருவாக்கும் பொழுது அது அப்படியே நீங்கள் மாறுவீங்க. இருக்கிறதே போதும், சீக்கிரம் கல்லறைக்கு போனால் போதும், சீக்கிரம் என்ன கொண்டு போய் போட்டால் போதும் நினைக்காதீங்க. நான் இன்னும் நல்லா வாழணும்னு நினைங்க. எத்தனை பேர் வாசிக்கிறீங்க? அவரால் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. என் காலெல்லாம் முடிஞ்சு போச்சு. என் காலம் நினச்சிங்க முடிஞ்சு போச்சுன்னு சொல்லாதீங்க உங்கள் பிள்ளைகிட்ட. இனிமேல் தான் உன் காலம் தொடங்க போகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சொல்லுங்க, இனிமேல் தானா உன்னை பார்த்து நான் நல்லா வாழணும்டா. உன்னை பெற்றது வளர்த்தது உன்னை படிக்க வச்சதுனால உன்னை பார்த்து சந்தோஷமாக வாழணும்னு சொல்லணும். என் காலெல்லாம் முடிஞ்சு போச்சுப்பா, நீங்கள் தான்ப்பா இனிமேல் ஏதாவது பண்ணிக்கப்பா, அந்த ஒரு சின்ன வீடு கட்டி வச்சுக்கிறோம்ப்பா. இல்லை, உன் பிள்ளை உன்னை ராஜா மாதிரி வைக்க போகிறான். பிரைஸ் தி லார்ட். நீ நினைங்க, உன் பிள்ளைகிட்ட சொல்லும் பொழுது நீ நல்லா முன்னுக்குவாப்பா, இப்படிலாம் பண்ணுப்பா, அப்படிலாம் செய்ப்பா, அப்படிலாம் இருப்பா சொன்னால் அவன் அப்படி கொண்டு வருவான். உங்களெல்லாம் வளர்க்குறது தாண்டோம், நீங்கள்லாம் இப்படி ஆயிடுவீங்க, இவ்வளோ வைக்க கொண்டாந்து விட்டுருக்குறேன் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு என்ன உருவாகும்? நம்ம ஆண்டவர் நம்ம அப்படி சொல்கிறாரு. என்ன சொல்லுங்க நம்ம ஆண்டவர் நம்மள்கிட்ட? வாசிங்க ஃபர்ஸ்ட் வசனம் பாருங்க. எபேசியர் 3:20. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிக அதிகமா. நல்ல சம்பாதிடா, நல்லா வீடு கட்டுறா, நல்லா ஜோம் பண்றா, சர்ச்சுக்கு போனடா, ஃபர்ஸ்ட் சர்வீஸ் போனடா, செகண்ட் சர்வீஸ்க்கு போடா. பிள்ளைங்களை பார்த்து சொல்லணும். சின்ன பசங்க தானே, போப்பா செகண்ட் சர்வீஸ் போப்பா, ஸ்கூல் போனா 5 மணி தான் வர, சர்ச்சு பண்ண 1 ஹவர் வந்துடுறா நீ. அப்ப யாரா கேட்கறோமா? சர்ச்சு பண்ண 1 ஹவர் வந்தியா, 10 மணி வரு, 1 மணி வரு, அப்படி சொல்றாங்க. பழக்கம் இல்லை பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளே, நம் ஆண்டவர் வாசிக்கலாமா? நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக நமக்கு கிரியை செய்யலாம். அதனால அதிகமாக நினைங்க. தாழ்வான எண்ணத்தை தூக்கி போடுங்க, வியாதி எண்ணத்தை தூக்கி போடுங்க, தோல்வி எண்ணத்தை தூக்கி போடுங்க, வெற்றியை கொண்டு வாங்க. கர்த்தர் உங்களை வெற்றியாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. கன்க்ளூஷன் வாசிப்போம். எஸ் 55:8 வாசிக்கலாம். எஸ் 55:8. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. நீ நினைக்கிற நினைவு தாழ்வா இருக்கலாம், நீ நினைக்கிற நினைவு முடிவு கடைசியா இருக்கலாம். இல்ல, அவர் மாத்தி முடிக்கிறவர். ஹல்லேலூயா. உன் நினைவுகள் பலவீனமா இருக்கலாம், உன் நினைவுகள் வியாதியா இருக்கலாம், ஆண்டவர் அதை வெற்றியாய் மாட்டுவார். எதுவுமே சுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை, உன் நினைவுகளை கொஞ்சம் தேவ சித்தத்தை கொண்டு வாங்க, உன் நினைவுகளை விசுவாசத்தை கொண்டு வாங்க, உன் நினைவுகள் ஆசீர்வாதத்தை கொண்டு வாங்க, உன் நினைவுடைய உங்களுடைய வாழ்க்கையுடைய எஸ்டாப்ளிஷ் கொண்டு வாங்க. அப்படியாக மாறு. எதுவுமே சுவாசிக்கிறீங்க? அப்படியே எல்லாம் எழுதிருப்போமா? அல்ல, அப்படியே எழுமி நின்று ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக செய்கிற தேவன். உங்கள் வாழ்க்கையில் தானே சோர்வுகளை எடுத்து போடுங்க. எல்லாரும் இப்படி சொல்கிறாங்க, எல்லாரும் இப்படி பேசுகிறாங்க, இப்படி ஆயிடுமா? இல்லை, அது நினைக்காதீங்க. அவங்க நினைப்பாங்க நீ இப்படி ஆயிடுவே, இப்படி போயிடுவே, அவங்க நினைப்பாங்க. ஆனால் ஆண்டவர் நினைக்கிறது இல்லைங்க. ஆண்டவர் நினைக்கிற நினைவுகள் வேற. ஹல்லேலூயா. அந்த பையன் அவன் மகன் நினைச்சா, ஐயோ கூலி கச்சா போதுமே, கூலிக்கார ஒருத்தரா தூரமா எங்க குடிசில பார்த்துக்கலாம், எங்கள் அப்பாவோட வேலை செஞ்சு நினைச்சான். இல்லை, அவனுக்கு மறுபடியும் பெரிய ஸ்தானத்தை அவங்க அப்பா அவனுக்கு கொடுத்தாரு. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நீ விழுந்திருக்கும் பொழுது உன்னை தூக்கி பெரிய ஸ்தானத்தை கொடுக்கிற தேவன். எத்தனை சுவாசிக்கிறீங்க?
எல்லாம் நன்றி சொல்லலாம். ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்குங்க, ஒரு மாற்றத்தை உண்டாக்குங்க. அந்த ஒரு குழந்தை கூட இல்லை ஆண்டவரே நினைக்கும் பொழுது ஆண்டவர் அநேக குழந்தைகள் உனக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். விசுவாசிங்க. அண்ணால் அப்படித்தான், ஒரு குழந்தை கிடைச்சா போதும் நினைக்கும் பொழுது அநேக பிள்ளைகள் அண்ணால் கொடுத்தார் தேவன். தேவனுடைய பிள்ளைகளை உன் வாழ்க்கையில் கத்த அற்புதங்களை, ஒரு வீடு வாடி கட்ட முடியும் நினைக்கும் பொழுது அநேக வீடுகளை கட்ட உனக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவர் நினைவுகளை ஒரு மாற்றத்தை உண்டாக்குங்க. பொல்லாத நினைவுகளை எடுத்துருங்க ஆண்டவரே சொல்லுங்க. கெட்ட நினைவுகளை எடுத்துருங்க ஆண்டவரே. ஓ ரிபா காரா ஷகரா பாபா, இயேசுவின் நாமத்தில் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. கிருபை உண்டாகட்டாண்டவரே, மகிமை உண்டாகட்டாண்டவரே, வல்லமை உண்டாகட்டாண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எல்லாம் சொல்லுவோம்மா. பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு நன்றி நன்றி, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஆவியானவரே, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சொல்லும் எல்லா ஆண்டவரே வல்லமை 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 ஆண்டவரே. கிருபை 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 உண்டாகட்டும் சொல்லுவோம்மா. பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. எல்லாம் சொல்லுங்க, எல்லா சோர்வுகள் மாறட்டாண்டவரே, எல்லா வியாதிகள் மாறட்டாண்டவரே, எல்லா பலவீனங்கள் மாறட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் நினைவுகள் ஆண்டவரே, நல்ல நினைவுகள் உண்டாகட்டும், அசுத்தமான நினைவுகள் உண்டாகட்டும், தெய்வீக சுகத்தை உண்டாக்குற நினைவுகள் உண்டாகட்டும், வாழ்க்கை இன்கிரஸ் நினைவுகள் உண்டாகட்டும் ஆண்டவரே. அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.